ஆர்பிசிசி விஜய் அவர்களுக்கு டீம் எம்சி பிரதர்ஸ் சார்பாக ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் அடுத்தது வந்து அபி அவர்களுக்கு டீம் நேம் சொல்லிடுங்க. மனோ கிரிக்கெட் கிளப்காக. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் ரெண்டு டீமுமே. அடுத்த மேட்ச் வந்து ஆர்பிசிசி வெர்சஸ் மனோ கிரிக்கெட் கிளப்கான. ஸோ மேட்ச் நம்பர் 2 பிட்வீன் மனோ கிரிக்கெட் கிளப் வெர்சஸ் ஆர்பி. ஸோ ஃபர்ஸ்ட் பால் கோல்டன் பால், அதனால் 1+1 கிடைக்கும். முதல் பால் வந்து நல்லாவே வந்திருக்கு நிதிஷ் கிட்ட இருந்து. 1+1 2 ரன்னோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டீம் ஆர்பி. ஸோ பால் நம்பர் 2 நிதிஷ் டு பிரவீன். ஸோ மறுபடியும் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மறுபடியும் ஒரு ரன்னு. ஸோ பால் நம்பர் 3 நிதிஷ் டு டேனி. ஸோ விண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு தான் விளையாடணும் ஒரு பேட்டர்ஸு. போன மேட்ச் வந்து 60 சேஸ் பண்ணுறது கஷ்டப்பட்டாங்க செகண்ட் ஹாஃபில். அதனால் பேட்டிங் பண்ணுற டீம் வந்து 50 to 60 விளையாடாங்கன்னா நல்லாயிருக்கும். நல்ல ஒரு டெலிவரி நிதிஷ் எடுத்து ரொம்ப குயிக்கராக இருந்திருக்கு. ரைட் போல், ரியலி வெல் போல். ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க போலிங்க்கு. அவர் வந்து அவங்க கோட்டாவை வந்து ஈஸியாக தள்ளலாம். அழகான ஒரு விக்கெட்டர். குவிக் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். 1. லவ்லி பால், வெரி வெல் போல். ஸோ சிங்கிள் அண்ட் ஓவர் சிக்னல் கிடைக்குது அம்பேர் கிட்டேருந்து. சிங்கிள் டு எண்ட் த ஃபர்ஸ்ட் ஓவர். குட் ஓவர் ஃப்ரம் நிதிஷ். ஓவர் நம்பர் 2 ஃப்ரம் தாவித் குமார். ஸோ இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் யூஸ் பண்ணுறாங்க டீம் மனோ கிரிக்கெட் கிளப். நம்பர் 2 ஒரு பவுண்டரிஸ் இல்லை, அதனால் வந்து பெரிய ட்ரை இருக்கும். எஸ், ஒரு பெரிய ட்ரை தான் இருக்குது, பெரிய கேப்பு. ஸோ பவுண்டரி, வெல்கம் பவுண்டரி ஃபார் டீம் ஆர்பி கிரிக்கெட் கிளப். ஸோ நைட்லி பிளைட் ஜஸ்ட் ஓவர் த ஃபிங்கர்ஸ். ஃபீல்டில் இருக்காங்க லாங் ஆஃபில். ஸோ 2 கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் டபுள் தான். ஓகே, 2 ரன். குட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். ரைட் போல், பட் எல்லா பாலையும் ரன்னாக மாற்றுறாங்க. போல். ஸோ இன்ஃபீல்டை கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த பவுண்டரிக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. நான் போகலை, பால் போகலை. இது ஒரு டபுள் தான் வந்திருக்கு. இட்ஸ் கப்புள் ஆஃப் ரன்ஸ் 2. ஸோ இந்த ஓவரில் வந்து ரன் ஃப்ளோர் நல்லா இருக்குது பேட்டிங் சைடுக்கு. ஸோ சின்ன ஃபீல்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. வெல் போல், வெல் போல். So dot ball to end the power play. 2 overs completed. Bingo. Over number 3. Aha, beautiful shot. Ball pitch பண்ண இடத்துக்கே போயிட்டாரு. அழகான ஒரு ஆஃப் டிரைவ். So couple of runs, 16 runs in the first 2 overs. So இந்த டபுளோட சேர்த்து 18 ரன். இளங்கோ அந்த பேர் தான் நமக்கு கால டேங்கோ சொல்லுவாங்க. So only 1. டேனி. அருமையான ஃபீல்டிங், ஆனால் மிஸ் பண்ணியிருக்காரு. சூப்பரான ஒரு ஃபீலிங். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது வந்து எஸ்கேப் ஆகிருக்காரு டேனி. இது பிக் மிஸ் ஃப்ரம் டீம் மனோ கிரிக்கெட் கிளப். வெல் போல், ரியலி வெல் போல். சிங்கிள் ஓடிருக்காங்க. Very well ball. அப்புறம் சிக்னல், விக்கெட் சிக்னல் கொடுத்துருக்காங்க. போன ரன் அவுட்டில் மிஸ் ஆனார். இந்த ரன் அவுட்டில் வந்து விக்கெட் எடுத்துட்டாங்க. அவுட். ஸோ அடுத்த பேட்டர் நான் சைக்கிள் ஆடாச்சு. அருமையான ஷாட்டு, நல்லா கிளாசிக்காக அடிச்சார். பட் விண்டு சப்போர்ட் இல்லை, அதனால் வந்து 2 ரன் தான். A couple of runs and power signal. 3 overs completed.
41 வந்து இது உள்ள போட்டேன் 5 ஓவர்ஸில் போகிறதுக்கு சரத் நிறைய ஷார்ட் கட் முயற்சி இருக்கிற நேரம் ஏன்னா கடைசி ஓவர் நல்ல ஒரு ஃபீல்ட் செட்டப் கரெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட் டபுளாக கட் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை ரொம்ப குயிக்காக இருந்திருக்காங்க ரெஸ்பான்ஸாக ஓடிடுவாங்க நைஸ்லி போல் செய்யலாம் டவுன் ட்ராக் கேட்ச்க்கான வாய்ப்பு தான் இருக்குது லாங் ஆஃப் ஃபீல்டர் வந்துட்டு இருக்காங்க ஈஸி டேக்கன் குட் டேக்கன் விக்கெட் ஆறு பேர் ஆஃப் சைட போட விட்டாரு கப்பல் ரன் அவுட் ஓகே anyhow ரன் ஸ்கோர் போர்டில் கொண்டு சேசிங்கோட மொதல் பால் அருமையான ஸ்டார்ட் 48 ரன் விளையாடணும் 6 ஓவருக்கு பால் நம்பர் 1 ஃப்ரம் அபி டு டேவிட் பண்ணிட்டாரு ரெண்டாவும் கன்வெர்ட் பண்ணாங்க கப்பல் ஆஃப் ரன்ஸ் குட் ஷாட் விட்டாங்க விக்கெட்ஸ் very well bowled. ஆஹா என்ன டெலிவரி சூப்பரான ஒரு டெலிவரி வெரி வெல் bowled பேக் டு பேக் ஃபயர் ஒர்க் தான் சொல்லணும் அப்படிங்கிறது குட் ஷாட் ஃபார் டீம் ஆர்பி கிரிக்கெட் கிளப் ஸோ ஓவர் நம்பர் 2 ஃப்ரம் விஷால் ஃபர்ஸ்ட் பால் வந்து சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க நைஸ்லி போல் வெரி வெல் போல் ஸோ நல்ல ஷார்ட் ஸ்ட்ரைட்டில் ஸோ ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு ஸோ அந்த ஷார்ட்டு தான் எடுக்க முடியல குயிக்காக இருந்துச்சு ஸோ 4 runs ஃபார் டீம் மனோ கிரிக்கெட் கிளப் வெல் போல் வெரி வெல் போல் ஸோ வெல் பிளைட் ஃப்ளெக் இருந்தது ஸ்ட்ரைட்டில் டபுள் a couple of runs and over signal so 2 overs completed so 2 overs 14 runs over number 3 so மொதல் பாலே வந்து நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ சிங்கிள் ஸோ பால் நம்பர் 2 ஸோ நல்ல ஒரு ஷாட் ஃபீல்டர் இருக்காங்க shot straight to the man gone wicket so new batter David ஓஹோ அருமையான கேட்ச் சூப்பராக எடுத்துட்டாங்க இது 1 hand catch ஒரு லவ்லி கேட்ச் டீம் ஆர்பிக்காக ஸோ
மொதல் பாலே ஒரு டிசப்பாயிண்டடு. மொதல் பால் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் டெலிவரியாக வந்துடுச்சு. விக்கெட் 90 போல், வெரி வெல் போல். இந்த பாலுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இட்ஸ் பேக் டு பேக் டெலிவரி. அண்ட் 3 overs கம்ப்ளீட் ஆகிருக்கு. டைம் அவுட் கால் வந்திருக்கு. ஓவர் நம்பர் 4, 12 பாலுக்கு 31. டாட் பால் அபிகிட்ட இருந்து 90 போல். மறுபடியும் பேக் டு பேக் டாட் பால் வருது. 2 ப்ரெஷர் டெலிவரி. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகிருக்கு. அம்பையர் வச்சு 1 பவுன்ஸ் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல டெலிவரியாக தான் வந்திருக்கு போலிங் சைடுக்கு. பால் 4. ஸோ குவிக் ரன் ஓடி இருக்காங்க. ஸோ ஒரு ரன்னு மனோஜ் கிரிக்கெட் கிளப்புக்கு. ஆன் ஸ்ட்ரைக்கில், லெஃப்ட் ஹேண்டர் ஆன் ஸ்ட்ரைக்கில். ஸோ பிக் மிஸ். லோ ஃபுல் டாஸ் மாதிரி இருந்தது. ஸோ அபி தான் இந்த கேமே வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறாரு. பிகாஸ் அவரோட ஓவரில் பெரிய அளவு ரன்ஸை ஸ்கோர் பண்ண முடியல பேட்டர்ஸால். ஸோ அடுத்த பால் ஒன்று. ஸோ வெரி வெரி குட் ஓவர் ஃப்ரம் அபி. ஸோ 4வது ஓவர் சிறப்பான ஒரு ஓவராக இருந்திருக்கு டீம் RB 11க்கு. So very good shot. Welcome to Vanitha Mani Memorial Trophy 2026. So last 2 overs என்னென்ன ரன்ஸ் விளையாடணும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய ஷாட் தேவை பேட்டிங் சைடு. பட் பவுலிங் சைடு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் தான் இருக்காங்க. அதனால 1 or 2 good hits. ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. அபி ரொம்ப குயிக்காக ரொம்ப ஆக்டிவாக அந்த ரன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்லி 1. அப்படின்றத பார்ப்போம். அம்பையர் சிக்னல், நாட் அவுட் சிக்னல்லாம் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஃபார் த சிக்னல். இன்னும் 7 பாலுக்கு 20 ரன். It's a very good shot. Infield clear பண்ணிருக்காங்க. பவுலிங் ஆட வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். Now it's a long boundary. So only 2 for team. So கடைசி ஒரு பாலுக்காக போனி என்கிற பிரவீன் டீம் வாய்ஸ் குயிக் ஆன். ஸ்பேஸ் வந்து சூப்பராக சப்போர்ட் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஸோ லெஃப்ட் ஹேண்டர் ஆன் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது மொரோ கிரிக்கெட் கிளப்கான மிகப்பெரிய ஹோப். அதே போல் கடைசி ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் அவர் போலிங் பண்ணிட்டு இருக்காரு டீம் RBக்காக. லாங் ஆஃப் ஃபீல்டர் இருக்காங்க. ஸோ ஒன்லி 1 தான் எடுத்திருக்காங்க ஆன் ஸ்ட்ரைக்கில். டேவிட் 4 பாலுக்கு 14 ரன். பாசிபிளா அப்படின்னா எஸ் பாசிபிள். பட் அதுக்கு நல்ல ஹிட் 3 ஹிட் தேவைப்படுது. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒயிட் சிக்னல் கொடுத்துருக்காங்க அந்த கம்பெனி. தேங்க்யூ ஃபார் அம்பையர் கிட்ட இருந்து எந்த ஒரு சிக்னலும் வரவில்லை. டாட் பால். கடைசி 3 பாலுக்கு 15 ரன்.